அல்லாஹ் மாலிக். என் அன்பு குழந்தையே, உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன். யாரேனும் ஏதாவது தீமையை உனக்கு செய்தால் அதற்கு பழிக்கு பழி வாங்க நினைக்காதே. எல்லோருக்கும் ஏதேனும் உதவி செய்ய இயலுமானால் பிறருக்கு அந்த நன்மைகளை செய். விதியும் ஆசைகளும் தான் இக்கட்டான சூழ்நிலையில் நீ எடுத்த முடிவுகள் தான் இந்த நிலைக்கு உன்னை இழுத்து சென்று விட்டன. கவலை வேண்டாம், எல்லாம் முடிவுக்கு வரும். நம்பிக்கையோடு செயல்படு. எப்பொழுது என்ன நடக்குமோ என்கின்ற பயம் உனக்கு இருக்கும் வரை உன்னால் நிதானமாக யோசித்து செயல்பட முடியவே முடியாது. முதலில் உன் மனதை ஒரு நிலைப்படுத்து. மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்பை அடையாது. எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்ளுகிறார்களே என்று நீ வருந்தாதே. உன் தேவை, உன் வலிமை புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிவது இல்லை. நீ அவர்களை பற்றியே யோசித்து மனம் சோர்வடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வதிலே சுணக்கம் காட்டுகிறாய். அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து சற்று விலகி இருப்பதே உனக்கு மிக மிக நல்லது. அவர்களுக்கு தீமை செய் என்று நான் கூறவில்லை. அவர்கள் உன்னை தேடி வரும் பட்சத்திலே நீ உதவி செய். மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவிலே மாறும். நீ எதிர்பார்த்த நிம்மதியான வாழ்க்கையை நீ பெறுவாய். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உன் அம்மாவாக, உன் அப்பாவாக என்றென்றும் துணை நிற்பேன். உனக்கு அலவன்சு, ஊக்கப்படி எல்லாவற்றையும் நானே உனக்கு கொடுப்பேன். யாரும் உனக்கு எந்த அலவன்ஸும், எந்த போனஸும், எந்த ஊக்கப்படியும் தந்துவிடப் போவது இல்லை. நீ திடம் கொண்டு எழுந்து நில். கவலை, கஷ்டம், பிரச்சினை என உன்னை குறுக்கிடுகின்ற எதுவும் கடந்து போகக்கூடியவைதான். அதெல்லாம் ஒரு முடிவுக்கு போகப் போகிறது. இவை மிக மிக சாதாரணமானவை. இவை எல்லாவற்றையும் விட நான் உனக்கு நல்லவற்றையெல்லாம் தரப்போகிறேன். அப்பொழுது என்னை நீ நினைத்து பார்ப்பாய். அதாவது எல்லா விதமான நன்மைகளையும் உனக்கு நான் தந்து உன்னை எட்டாத உயரத்தில், யாருக்கும் எட்டாத உயரத்தில் உன்னை ஒரு நல்ல உயரமுள்ள ஆளாக, புகழுள்ள ஆளாக மாற்றித் தருவேன். உன் வழியிலும் உன் வாழ்விலும் நான் வந்து கொண்டே இருப்பேன். அல்லாஹ் மாலிக்.